ஹாய் காய்ஸ், ஹாய் சொல்லு. வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரோ நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. என் பொண்டாட்டிக்கு வந்துட்டு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் நான் கேக் வெட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே அவுட்ஃபிட் கைஸ். இதுதான் பர்த்டே ட்ரெஸ் மணிமேலையோடது. அவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குது. ஆமாம், எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் புது ஸ்டைலாக அதாவது நார்மல் குர்த்தி அதெல்லாமே வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ தட் எனக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டைல் ஏதாவது போடணும்னு தோணுச்சு. அதனால இந்த மாதிரி நீ போட்டதே இல்லை. அதனால ஆல்பர்ட் வந்து எனக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க. அதுதான் உண்மை. நீ தானே வாங்கி கொடுத்தேன். செலக்ட் பண்ண ஆல்பர்ட் காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த செருப்பு வந்து அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அப்போ வாங்கிட்டு வந்த செருப்பு இப்போ வரைக்கும் போடாமல் வச்சு அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரே பேஷன் தான். ரோஸு பேஷன். சரி, ஓகே போலாமா? பர்த்டேக்கு சந்தோஷமா இருக்கு. யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிச்சிருக்கு, என் புருஷனுக்கு பிடிச்சிருக்குல்ல, போதும். நீ ஹாப்பியா இருந்தா போதும். எங்க 2 பேத்துக்கு பிடிச்சிருக்கு. அவன் என்ன சொன்னாலும் சரி தான் இருப்பேன் இன்னைக்கு. கேடிப்பா இன்று உனக்கு பிறந்த நாள். கேடிப்பா இன்று உனக்கு பிறந்த நாள். கேடிப்பா நீ அழகா பிறந்துட்டியே. நல்லா இருக்கா? ஐயோ, நான் இது பண்ணலையே. எது கட் பண்ணலையா? ஊதுல ஊது. சரி, நான் வந்து முதல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொல்லு. அது சொல்லக்கூடாது, அது நடக்கும்போது சொல்லுவேன். அடுத்தது வந்துட்டு இவங்க நம்மளோட கேக் அருமையா இருக்கு. கொடுப்போம். இந்தாங்க, சாப்பிடுங்க. யாரும் வீட்ல எப்பயுமே எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்படிதான் இருக்கும். முதல்ல நானும் ஆல்பர்ட்டும் பண்ணுவோம். இப்போ சேர்ந்துருச்சு, அவ்வளவுதான். Thank you so much. நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பீங்க. பட் thank you so much. எங்க ஏரியால ஒரு பருப்பு வடை கடை இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளா டயட்டில் இருந்த காரணத்தினால் ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் போய், இல்ல 1.5 மாசமா வந்து அந்த சைடே போகல. இப்ப வந்து பர்த்டேக்காக வந்து மொத்த டயட்டையும் அழிச்சிடலாம், நாசம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சரி செம்ம சூடா எண்ணெயில இருந்து போட்டு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பருப்பு வடை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். போடவே காலியாயிரும். லைன்ல நின்று வாங்கிட்டு வந்திருக்கேன். சாரு உளுந்த வடை காட்டுங்க. உளுந்த வடை நல்லா இருக்கா? அங்க கிளி இருக்காமா. புஜ்ஜி எந்திரிச்சுக்கா, புஜ்ஜி தக்க பூச்சி எந்திரிக்கடி தக்க பூச்சி. என்ன சாப்பிட போறோம்? அப்படிதான் நம்ம வச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். மாமா ஐஸ்கிரீமுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிட்டா டாடி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. சரி, அம்மாவும் சாப்பாடு சாப்பிட்டாதான் ஐஸ் வாங்கி தருவேன். தம்பி சாப்பிட்றானா? பர்த்டே வந்து லஞ்சுன்னு சொல்ல முடியாது, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, பிரன்ச். ஆனால் வந்து செட்டிநாடு ஃபுல் மீல்ஸ். நான் வந்து ரொம்ப நாளாக இதை வந்து பக்கெட் லிஸ்ட்னு சொல்ல முடியாது, டயட்ல இருந்து தான் சாப்பிட முடியல. ஸோ இப்போ வந்து சாப்பிடுவோம். என்ன வேணும் தம்பிக்கு? தம்பிக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் போடலாமா? போட்டு தேங்க்யூ சார். போட்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு. எங்க ஆளுக்கு கொஞ்சம் ஓசிடி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். தச்சுக்கிட்டு இருக்காரு. டெய்லி கிழிஞ்சிட போகுதுடா. போதும் போதும் போதும், பேச்ச வரைக்கும் போதும், சாப்பிடலாம். நீ பாட்டாது போலையே இது. வாயை மட்டும் போறேன். ஏன் இங்க பாரு, அம்மாவை பாரு, அம்மா பாரு, அம்மா பண்ற மாதிரி பண்ண. அம்மா இங்க பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, ஆமா அம்மா பாரு.
அம்மா பாரு வேற வைப்புல இருக்கிறான். இங்க பாரு, என்னை பாரு, என்னை பாரு. சோறு போடுறாங்க பாஸ் அப்படிங்கிறாங்க மாதிரி. காலையில என்னை பாரு, என்னை பாரு. சரி அப்படி இருந்தா பெத்த தாய்க்கு தப்பாம பிறந்திருக்கு. சோத்திலையை பார்த்தோன்னே புல் எதர்ச்சியா தொடச்சிட்டு சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட். கருவாடு தொப்பு நன்றாக உண்டு விட்டு இவன் கூட ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறான். என்ன சாப்பிட்டாமோ? சீச்சி. இது வெளியே வீசிடலாம் சிந்து இல்லைன்னா. அடங்குய்யால சாப்பிட்டு வந்துட்டு அடுத்தது எங்க போறதுன்னு தெரியல. ஆனா நல்லா கட்டுன்னு கட்டியாச்சு. எனக்கு வந்து கார்ல ஏறி உட்காரக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. வயிறு அவ்வளோ சாப்பிட்டுருக்கேன். ஆல்பர்ட் பாருங்க இந்த பக்கம் ஏப்ப விட்டுருக்கேன். எப்படி இருந்துச்சு? நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடுன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது பர்த்டேக்கு அந்த மாதிரினா ஓகே. ரெகுலரெல்லாம் போய் சாப்பிட்டு காசு வந்து அவ்வளோ கொடுப்போமா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா கொஞ்சம் எவ்வளோ அடியாது? 370 ரூபா. 370 ரூபா மீல்ஸு. நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றவங்க போனீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். நம்ம எங்களை மாதிரி கம்மியாக சாப்பிட்றவங்க போனோம்னா தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் காரமா இருந்துச்சு. நான் வந்து தண்ணி குடிச்சு ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது. சுருக்கன் இருந்துச்சு. காரம் ரொம்ப காரம் சொல்ல முடியாது. கரெக்டா இருந்துச்சு. ஆனா நான் வந்து தண்ணி குடிச்சு வயிற்று ரொப்பிட்டேன். நிறைய சாப்பிட முடியல. மறுபடியும் வந்து டயட்லாம் கொஞ்சம் விட்டு வயிற்று ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்கல்ல பேண்ட்டை லூஸ் பண்ணி விடு அப்படின்னு. நீ எப்படி சாப்பாடு எப்படி இருந்துச்சு அம்மோ? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? தம்பி என்னென்னலாம் சாப்பிட்ட? சீச்சி எல்லாம் சாப்பிட்டியா? பிடிச்சிருந்துச்சா? காளி காளி அவங்களுக்கு தரையா? பாட்டு இருக்கு உங்களுக்கு தரியா? பரவாயில்ல, புதுசா வாங்கி கொடு. ஓகே, நல்ல புள்ளடி. கைப்புள்ள வந்து கவுந்துட்டார். இந்த கைப்புள்ள வந்து கவுற ஸ்டேஜ்ல தான் இருக்கிறார். ஆனா வந்து வேற வழி இல்ல, ஓட்டிக்கிட்டு இருக்கார். சொல்லுங்க. ஆமா, தூக்கமா தான் வருது. நான் ஓட்டா? ஓட்டுறியா? ஓட்டுறேன், நாளைக்கு ஓட்டுறேன். இன்னைக்கு வேண்டாமா? இவனை யார் பிடிப்பா? இந்த விளாகுக்கு பர்த்டே விளாகுன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பல நாள் திங்காம இருந்த சோறுகளை போய் திங்கிற விளாகுன்னு வச்சிருக்கலாம். கௌரி கிருஷ்ணனை வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பொள்ளாச்சி திருப்பூர்ல தான் இருக்கு, கோயம்புத்தூர்ல இல்லை. அதனால கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா கௌரி கிருஷ்ணா வந்துட்டு தான் போவோம். முறுக்கே என்ன போய் வேஸ்ட்டு இருக்கிற? இவன் பாருங்க குச்சியில போட்டு திறந்துகிட்டு இருக்கான். அது குச்சி உடஞ்சு போயிருந்தா, பச்சை குச்சி அது. டேய் இங்க பாரு குருவி சாப்பிடுது. இந்தாங்கடா, சாப்பிடுங்கடா. இவன் பாருங்க குச்சியில போட்டு திறந்துகிட்டு இருக்கான். அது குச்சி உடஞ்சு போயிருந்தா, பச்சை குச்சி அது. டேய் இங்க பாரு குருவி சாப்பிடுது. இந்தாங்கடா, சாப்பிடுங்கடா. அங்கேருந்து சரி கொஞ்சம் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை பை ஜோமாஸில் சாரீ லான்ச் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். போய் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி வேண்டாம், இது ஆற்றுலையும் காலை வச்சு சேத்துலையும் காலை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுடிதார் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேப்ரிக் அண்ட் டிசைனிங் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா பண்ணி சக்சீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதுலையாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்களும் வந்து ஒரு கஸ்டமராக ஒரு ஆடியன்ஸாக கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஒன்று இருக்குது? எந்திரி மேலே ஃபஸ்ட்டு எந்திரி. பார்க்குறியா?
பேசிகிட்டே சாப்பிட்டதில் சைடில் நாக்கை கடிச்சிக்கிட்டேன். பட் ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி கிடைக்கல, ஸோ எம்டி கிடச்சிது. நைட் வந்து எம்டி சாப்பிட்டேன். வியான் வந்து தூங்கிட்டு இருந்தான். ஆல்பர்ட் வந்துட்டு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டு ஃபுட் விளாகர் ஆல்பர்ட் மாறிட்டார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கிண்டல் பண்ணிட்டு இருந்துட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வியான் வந்து தூங்கிட்டான், அதனால வந்து இட்லி பார்சல் வாங்கியாச்சு. இந்த பர்த்டே வந்து எனக்கு எப்படி போச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. ஏன்னா எல்லா பர்த்டேயுமே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி தருவாங்க, எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க, நம்மளுக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பர்த்டே வந்து நான் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, சண்டை போடாமல் நிம்மதியாக இந்த நாளை கடந்துட்டோம்னாலே பெரிய வெற்றிடா அப்படிங்கிற மாதிரி தான். எந்த எக்ஸ்பெக்டேஷன் கேக் இருக்கும், சர்ப்ரைஸ் இருக்கும், அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு மாதிரி எம்டியாக இந்த நாள் பிளான் பண்ணியிருந்தேன்னா எங்கேயாவது போய் தங்கிட்டு வரலாம். ஆனால் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால எங்கேயுமே கிடைக்கல. ஆனாலும் நான் டிசப்பாயிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த பர்த்டே வந்து ஒரு நார்மல் டே மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல 3 நேரம் சோறு கிடச்சிக்கிட்டு இருக்கு. சோறு இஸ் லைஃப், திம்போம் வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தும் சாப்பிட தான் போயிட்டுருக்கேன். வாங்க போவோம். சாப்பிட கிடையாது, ஜூஸ். கோயம்புத்தூர் ஓஜி ஸ்பாட்டில் இதுவும் ஒரு ஓஜி ஸ்பாட்டுங்க. ஆர்எஸ்புரமில் வந்து மிஸ்டர் சோடா அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து சில்லி வோட்கா வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது இது வந்து நான் ஆல்கஹால் லெமன் சோடா தான், ஆனால் அதுக்கு வந்துட்டு சில்லி கட் பண்ணி போடுறதுனால வோட்கா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ தட் சேர்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆல்பர்ட்டும் வந்து கொஞ்சம் கீழே கொட்டிட்டோம். இதுக்கப்புறம் தான் மெயின் சம்பவமே இருக்குது. குடிச்சிட்டு டம்ளரை வைக்கும்போது கீழே தட்டி விட்டுட்டேன், சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. பட் ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் எல்லாமே நல்லபடியாக போகும். இதோட வந்து நம்ம கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்கிட்டு அந்த அண்ணாட்ட சொல்லுங்கண்ணா எக்ஸ்ட்ரா நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணா வந்துட்டு இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னாரு. பட் நான் வந்து மனசு கேட்காம ஒரு 40 rupees எக்ஸ்ட்ரா தான் போட்டுட்டு வந்தேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.